ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இந்த வீடியோ படம் எப்படி இருக்குது, எந்த படத்தோடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய டியூட். அதாவது தீபாவளியை முன்னிட்டு இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய டியூட் அப்படின்னே வந்து சொல்லலாம். 3 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் இந்த படம் தான் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு செலிப்ரேஷன் மோடில், செலிப்ரேஷன் வைப்பில், ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு போய் பயங்கரமாக ஒரு காமெடியாக என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு வைப்பில் வந்து இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து இருந்துச்சு. படம் அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த ட்ரெய்லரில் கட் பண்ணியிருந்த அந்த வைப்பு வந்து கொஞ்சம் கூட குறையாமல் இந்த படத்தில் வந்து கன்வே ஆகியிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். எஸ், பிரதீப்புக்கு இது ஒரு ஹேட்ரிக் வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கு முன்னாடி கோமாளியும் வந்து அவருடைய வெற்றி தான். அப்படி பார்த்தா இது 4வது விஷயம். ஒரு ஹீரோவாக நடித்த படங்களில் இது ஒரு ஹேட்ரிக் வெற்றி. லவ் டுடே டிராகன் வந்து எந்த மாதிரியான ஒரு வைப்பில் இருந்துச்சோ, நம்ம அவரை எந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் பார்த்தோமோ அதே மாதிரியான ஒரு விஷயமா வந்து இந்த படத்துலேயும் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு வைப் வந்து இந்த படத்துக்கு இருக்குது. இது ஒரு கேரண்டி, சின்ன ஒரு விஷயம் மாதிரி நான் இங்கே ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். செகண்ட், டைரக்டர் கீர்த்திஸ்வரன். ஒரு டெபியூ டைரக்டர் இவ்வளோ பெரிய படம் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்டே இருந்து. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கான ப்ரெஷருங்கிறது வந்து ரொம்ப பயங்கரமாகவே இருக்கும். இந்த படத்தை அவர் ஹேண்டில் பண்ண விதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கதை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெய்லரில் ஒரு டைலாக் வரும், தாலிக்கெலாம் மதிப்பு இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்க அந்த பொண்ணோட எமோஷனுக்கு தான் வந்து மதிப்பு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் இந்த கதையோட ஒரு மெயின் கோர் பிளாட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு டைலாக் வரும், தேவதாஸ் சார் நீங்கள் ஏன் எனக்கு இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னு ட்ரெய்லரில், அதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், ஸ்டோரியில் எல்லா பக்கமே நம்ம பசங்க அடித்து துவச்சிட்டாங்க அந்த டைலாக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த 2 டைலாக் தான் இந்த படத்தோடைய ஒரு கோர் பிளாட் கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சு இந்த கதையை டெலீட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இடையில நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. அதை சொன்னால் மேபி உங்களுக்கு அந்த டைமிங்கில் வரும்போது இது எதிர்பார்த்ததானே அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 விஷயம் இருக்குது. அதை நான் இங்கே சொல்லிட்டேன் அப்படின்னா படம் கெஸ்ஸபிளாக உங்களுக்கு மாறிடும். ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்பாய்லர்ஸ் எதுவும் இல்லாமல் நீங்கள் படம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட்லாம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ படம் பார்க்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த இன்ஸ்டாகிராம் பக்கமோ வேறு எங்கேயுமே போய் இந்த இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ இந்த ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், ஆனால் அது ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா படம் வந்து பாதி கெஸ்ஸபிளாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு சின்ன நெகட்டிவாகவும் இருக்குது. அதுதான் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக மாற்றுது அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ் வைஸ் பேசணும் அப்படின்னா, பிரதீப் ரங்கநாதன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மற்ற 2 படங்கள் இதுக்கு முன்னாடி வந்த லவ் டுடேயில் எந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ், அந்த ஒரு சூப் பாயா பாதி படம் வரைக்கும், லவ்வர் சூப் பாயா வந்து பாதி படம் வரையும் வந்தாலும் அந்த எமோஷன்ஸின் கடைசியில் வந்து ப்ளே பண்ணியிருப்பாப்புல. டிராகனில் அதே மாதிரி தான். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லுமே வந்து கொஞ்சம் அராஜகம் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு பையனா, செகண்ட் ஹாஃபில் அந்த ரிக்ரெட்டு, மறுபடியும் கிளைமேக்ஸில் வந்து ஒரு சென்டிமெண்ட் அந்த ஒரு கிரிப்பு வந்து முடித்த மாதிரி இருக்கும். இந்த படத்துலையும் அதே ஒரு டெம்ப்ளேட் தான். ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் பயங்கரமாக அராஜகம் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்க, பயங்கர ஜாலியாக சில் கையாக இருக்கக்கூடிய ஒரு டியூடாக வந்திருக்காரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்குது, அடுத்தடுத்து ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ பிரச்சனை வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள். அதுக்கப்புறம் மறுபடியும் கிளைமேக்ஸில் வந்து அந்த ஒரு சென்டிமெண்ட் மாறி அதுக்கப்புறம் ஒரு ஹாப்பி எண்டிங் அப்படிங்கிற மாதிரி அதே டெம்ப்ளேட்டில் தான் வந்து இந்த படமும் இருக்குது. ஆனால் இப்போது லவ் டுடேக்கும் டிராகனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லையா, அதே மாதிரி அந்த 2 படங்களுக்கும் இந்த டியூடுக்கும் வந்து பயங்கரமான ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ கதையில் டிஃப்ரெண்ட், ஆனால் டெம்ப்ளேட் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மியூசிக் இந்த படத்தில் பேச போனோம் அப்படின்னா, சாய் அபியங்கர் அவர் வந்து இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டில் இருந்து மியூசிஷியனாக ஒரு மியூசிக் டைரக்டராக வந்து மாறி இருக்காரு. இதுதான் முதல் படம் அவருக்கு தேட்டர் ரிலீஸ். அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, இந்த படம் வந்து எப்படி பண்ணியிருப்பாப்புல அப்படிங்கிற மாதிரி. பாடல்கள் ஒவ்வொன்று வந்துச்சு. ஃபஸ்ட் எடுத்த உடனே என்னடா இது பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக இன்ஸ்டாவில் எல்லா பக்கமே வந்து ட்ரெண்ட் ஆச்சு. நிறைய பேர் வந்து தன்னறியாமல் அந்த பாடலாம் பாடி பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த ட்ரெண்டான ஒரு அங்கிள் பிஜிஎம் இருக்கும் தெரியுமா, யூமா கோகே பாபிசா அப்படிங்கிற மாதிரி அதே பிஜிஎம். அதுக்கப்புறம் லவ் ஃபெயிலியர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நல்லா இருப்போம் அப்படிங்கிற பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டோட ஒரு ப்ரீலோடு. இல்லை கொஞ்சம் ஃபன்னாக அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த ராவணா பாட்டு இருக்குல்ல, தொட்டாலே பட்டாசு, அதோட அந்த ஒரு ப்ரீலோடு. இந்த 3 விஷயம் மட்டும்தான் அந்த மைண்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அந்த ஒரு ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி இந்த மட்டும் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது படத்தில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஒரு ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்டராக ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கும்போது நம்ம அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது அப்படின்னாலும் அந்தளவுக்கு இப்போ இன்ஸ்டாவில் ஸ்டோரியில் ஸ்டேட்டஸ்லலாம் ட்ரெண்டான அளவுக்கான ஒரு எதிர்பார்ப்பு தேட்டரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். அது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் நிறைய இடங்கள். ஏன்னா இப்போது கிளாப் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கான டைலாக்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஒரு பீக் மூமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் படத்தில் இருக்குது. அந்தளவுக்கு இப்போது ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல அந்த பிஜிஎம் போடும்போது ரொம்ப சூப்பராக உட்காந்துருக்கு அப்படின்னு வச்சாலும், அடுத்தடுத்து அதே மாதிரி பீக் மூமெண்ட்ஸ் வேறு வரும்போது அங்கேயும் அதே பிஜிஎம் அப்படின்னா
நம்மளால் அந்த சீனை வந்து வேறு ஒரு இடத்துல என்ஜாய் பண்ண முடியல. அதே தான் இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து மியூசிக் வந்து ஏற்படுத்துது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கலாம் படம் முழுக்க. ஓகே, இது ஃபஸ்ட்டு படம் அப்படின்னாலும் அடுத்தடுத்து இன்னும் நிறைய படங்கள் வந்து அவருக்கும் லைனப்ஸ் இருக்குது, நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படலாம். அடுத்து மமிதா பைஜு அவங்கள பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்துக்கு முக்கியமான ஒரு சில பில்லர்ஸ்லாம் இருக்காங்க. அதில் மமிதா பைஜுவும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பில்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவங்கள வச்சு தான் இந்த கதையோட பிளாட்டே வந்து ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்குமே வந்து அவங்களோட கேரக்டர் இருக்குது. இப்போ லவ் டுடேல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெகட்டிவ் கமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து வந்துருந்துச்சு. என்னென்னா, இது ரொம்ப மேல் சைடாக இருக்குது, பாய்ஸ் சைடில் இருக்கிறத மட்டும் பேசுகிறீங்க, விமன் சைடு ஃபீமேல் சைடு வந்து அந்தளவுக்கு நீங்கள் பேசலை, ரொம்ப ரொம்ப பசங்களுக்கு சாதகமாகவே இந்த படம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துலாம் வந்துட்டு இருந்துச்சு. டிராகன்லேயும் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. முழுக்க மேல் ஃபோக்கஸ்டாகவே வந்து இந்த படம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த படம் அந்த டேரக்டர் வந்து அந்த 2 விஷயத்தையும் நோட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இந்த படத்துக்கு அந்த ஒரு விஷயம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேருக்குமே, உங்களுக்கும் இந்த சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், உங்களுக்கும் இந்த சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பாரபட்சம் பார்க்காம 2 சைடுமே ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்குமே வந்து இந்த விஷயத்தை பிரித்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நினைக்கிறேன். இது ஹீரோயின்னு சொல்லாமலே வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அதை சொன்னோம்னா இங்கே ஸ்பாயில் ஆயிரும். நீங்கள் போய் மறுபடியும் தேட்டரில் பாருங்கள். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன்னொரு டைலாக்கும் வரும் ட்ரெய்லரில். என்ன அப்படின்னா, நல்லா இருந்தால் 2 பேரோட வாழ்க்கையுமே நல்லா இருக்கட்டும், நாசமாக போனால் 2 பேர் வாழ்க்கையுமே நாசமாக போட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மமிதா பைஜு சொல்கிற மாதிரியான ஒரு டைலாக். ஸோ இந்த படம் வந்து இப்படி தான் இருக்க போகுது, கதையோட பிளாட் வந்து இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத சின்னதாக ட்ரெய்லர்லேயே வந்து ஹிண்ட் கொடுத்துட்டாரு டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த விஷயங்கள்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்ல போனால் படத்துடைய ஆன்டகனிஸ்ட்னு இவர் சொல்கிற அளவுக்கு பயங்கர வில்லத்தனமாக படத்தில் காமிச்சாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 சீன் வந்து நமக்கே அடுத்து என்ன பண்ண போகிறாரு இந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எஸ், நம்ம சரத்குமார் சாரை தான் வந்து சொல்லிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி பழைய படங்களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஒரு கேரக்டர் எந்த அளவுக்கு ஒரு வெயிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இந்த படத்தில் பயங்கர காமெடியாக, என்ன சொல்கிறது, நம்ம ஏஐ படத்தில் வடிவேலுக்கும் அவருக்குமான ஒரு காம்போலாம் வந்து பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஃபன்னாக வந்து நிறைய படங்கள் வந்து நடிச்சிருப்பார். அதே மாதிரி இந்த படத்துலேயும் அந்த ஒரு ஃபன் டோன் வந்து போய்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த ஃபன்னில் லைட்டாக அந்த வில்லனிசம் வந்து சூப்பராக காட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். படத்தில் மெயின் ஆன்டகனிஸ்ட்டாக அவர் தான் வராரு. ஆனால் அவரை வச்சும் நிறையா ஃபன்னான சீக்வன்ஸ், அவர் காமெடி பண்ணுற எலமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. முன்னாடி தமிழ் சினிமாவில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு ஜானர் வந்து இருக்கும். ஒரு பயங்கரமான வில்லன், அவர் கொடூரமாக நிறைய விஷயம் பண்ணுவார், அவரை வச்சு ஃபன் பண்ணியிருப்பாங்க, அவரை வச்சு காமெடி வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. இந்த குத்து படத்துலையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கில்லியில் கூட அந்த மாதிரியான ஒரு ஜானர் வந்திருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரியான ஒரு வில்லனை வந்து காமிச்சது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தமிழ் சினிமாக்கான ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் இல்லையா, அதில் பயங்கரமாக ஹிட்டான, ஃபேமஸான, அதுக்கப்புறம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆன நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் நம்ம அங்கங்கே அதோட சாயல்கள்லாம் பார்க்க முடியும். மொத்தமாக சொல்ல போனோம்னா நம்ம ஒரு பக்காவான தமிழ் படம் வந்து பார்த்த மாதிரியான ஒரு விஷயம். பயங்கரமாக செலிப்ரேஷனுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு படம் தான் வந்து டியூடு இந்த தீபாவளிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். இதை தாண்டியும் இன்னும் 2 படங்கள் வந்திருக்கு. இருந்தால் ஃபேமிலியோட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வரணும், இந்த படத்தை பயங்கர சிரிச்சுக்கிட்டே வந்து வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மறக்காமல் டியூடை தேட்டரில் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறதோட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சிருக்கேன். இந்த தீபாவளிக்கு இன்னும் 2 படங்கள் வந்து வந்திருக்கு. அப்படி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஒரு பக்கா செலிப்ரேஷன் வைபோட போய் தேட்டரில் என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரினா டியூடை நீங்கள் மறக்காமல் தேட்டரில் செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறதோட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நீங்கள் டியூட் தேட்டரில் பார்த்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸ், உங்களுடைய ரிவ்யூஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வதுனா உங்கள் விஜய் கிருஷ்ணா, சைனிங் ஆஃப். பாய்.